ஹே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போகல, லீவு தான். பட் இருந்தாலும் மணின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போயே ஒரு 4 மணி ஆயிடுச்சு. லீவு மட்டும் நமக்கு எப்படி போகுதுன்னே தெரிலங்க. சல்லு சல்லு சல்லுன்னு போகுது. சரி அப்படியே நம்ம ஞாயிற்றுக்கிழமத்த பார்த்து போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. பண்ணிட்டு கொஞ்சம் ஷேவிங் பண்ணிட்டு கொஞ்சம் நீட்டாக க்ளீன் ஷேவில் வான்னு உயிரை போட்டு எடுக்கிறாங்க. எத்தனை வாட்டி தானடா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வர்றது. அப்படியே வழி நெடுக காட்டு மல்லின்னு காட்டுப்பாதையை பிடிச்சி நேராக மெயினுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. அப்படியே ஜம்முன்னு எப்போவுமே வேலைக்குனாலும் சரி, எங்கேனாலும் சரி இப்படி தான் போவேன். அப்படியே நான் போய் ஷேவே பண்ணிட்டு வந்துட்டு அதை என்னத்த லாக் எடுக்கணும். அப்புறம் அதுக்கு நம்மள ஏதாவது யூடியூப் வந்து கிரிஞ்சு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வலிச்சிட்டு வந்துட்டேன். கண்ணெல்லாம் எரிய தான் செய்யுது. பட் என்ன பண்ண சொல்கிறீங்க, ஃபோக்கஸும் ஆகி தொலைய மாட்டேங்கி. மணி வேறு 10 போச்சு. நமக்கு இது வேறு டென்ஷனாக இருக்குது. ஐயோ திரும்பி நாளைக்கு வேலையை பார்த்து போகணுமேனு. இந்த லீவு மட்டும் ஏன் வேகமாக போகுதுன்னே தெரிலங்க. வேலை பார்க்கறதா கூட பைய போகுது. இந்த லீவு கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளே லீவே முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வேலையை பார்த்து போகணுன்ட்டாங்க. ஃபோக்கஸும் ஆகி தொலைய மாட்டேங்கி. நான் அப்படி தான் காமிப்பேன். ஏன்னா நான் முடி வெட்டியிருக்கேன். மண்டையை அப்படி தான் காமிப்பேன். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. மணி அவ்வளோதாங்க. காலைல ஆயிடுச்சு. காலைல மணி ஒரு 7 மணி ஆகிட்டு வேலைக்கு கிளம்பணும். சரி நமக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 எக்ஸசைஸை போட்டுட்டு அப்படியே வேலையை பார்த்து கிளம்புவோம். எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த புஷ்அப்பு, புல்லப்பு, இந்த மாதிரி சிட்டப்பு, இந்த மாதிரி ஒரு 3 ஜாப்பு தான். நம்ம அந்தளவுக்கு கோராக கிடையாது. பட் ஆனால் எக்ஸசைஸ் செய்யணுமேன்னு சொல்லிட்டு இப்போ தொடர்ந்து ஒரு வாரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கே இது ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி நம்ம ஒரு வாரம் நல்லா உருப்படியாக செஞ்சுட்டு வேலையை பார்த்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா வாக்கிங் போய்கிட்டுருக்கோம். அப்படியே நம்ம ரோட்லேயே இருந்தால் இதாங்க இப்போ ஜாலியான விஷயம். இந்த 1/2 மணி நேரம் தான் நமக்கான நேரம். அப்படியே ஜாலியாக அப்படியே வாக்கிங் போய்ட்டு வச்சுக்கோங்க. உடம்புக்கும் நல்லது, நம்ம மைண்டுக்கும் நல்லது இல்லையா? சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டுருக்கேன். ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்காது, அனாதையாக இருக்கும். காத்தாடி மட்டும் தான் அங்கங்கே இருக்கும் துணைக்கு. வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே ரோட்டில் ஜம்முன்னு கொஞ்சம் வெயில் தான். மணி 7:30 வெயிலுனாலுமே கோயில் கொலை வெயில்னாலும் ரொம்ப வெயில் அடிக்கிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு கிளம்பியாச்சு. இந்த மாதிரிலாம் லாக் எடுக்கணும்னு நான் இப்போ யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். பிள்ளைகளாம் இப்படி தான் எடுக்கிறாங்க, அதையும் பார்க்குறாங்கல்ல. நான் எடுத்தால் பார்க்க மாட்டீங்களாண்ணே? சரிங்க, விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஜம்முன்னு இன்றைக்கி வேறு தலை குளிக்கணும்னு சொல்லிட்டு எண்ணெயை வேறு வச்சாச்சு. எண்ணெயை வச்சாச்சு. பட் எண்ணெய் வச்சாலே மூஞ்சில் வடியும், அதான் பிரச்சனை. எங்கள் அம்மா வேறு மிக்சியை போட்டுச்சு. அவளாம் சோடியை முடிச்சிருச்சு என் லாகுக்கு. வேறு வழி என்ன ஒன்று சொல்கிறீங்க, மிக்சியை போட்டு நம்ம சோடியை முடிச்சிட்டாங்க. நான் வேறு ரெக்கார்டு தான் பண்ணுறேன். ஒரு 900 மைக்கை வச்சு ரெக்கார்டு பண்ணால் எப்படி தான் இருக்கும். சரிங்க, நல்ல தலை சீவி ஜம்முன்னு கிளம்புன ஒரு ரெடி கிடையாது. நம்ம என்ன சொல்கிறது, போய் நம்ம நாய்ப்படாத வேலை வாங்குவாங்க. பட் வரும்போது க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வா, நீட்டாக முடி வெட்டு வா, ஃபார்மல்ஸில் வா, ஷூ போட்டு வா, நம்மளை போட்டு சாவடிப்பாங்க. சரி அவங்க இதுக்கு ஏற்ற நம்மளும் பண்ணி தானே ஆகணும், வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே தலையை சீவி ஜம்முன்னு கிளம்பியாச்சு. இந்த வேலைக்கு போகணும்னு நினச்சாலே கடுப்பாக தான் இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏதோ ஒரு லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்குங்க அந்த வேலைக்கு போகணும்னு நினச்சா மட்டும். நான் வீட்டில் இருந்தால் கூட சீக்கிரம் கிளம்பிடுவேன். அந்த வேலைக்கு போனால் மட்டும் நம்மளை ஏன் சொதிக்காமல் தெரியல. இதான் நம்ம அவுட்ஃபிட்டிங்கே. செம்ம இன் பண்ணியாச்சு. இன்னும் சாக்ஸை போட்டு ஷூ மட்டும் போட்டு வச்சுக்கோங்களேன். அப்படியே அவ்வளோ வேலை முடிஞ்சு போச்சு. அப்படியே இடத்த கழுவி பண்ணி நம்ம வேலைக்கு போயிட வேண்டியா. வேலைக்கு போனால் என்ன, காலைல 9 மணிக்கு போனால் நைட்டு 10 மணி ஆகுதுங்க. இப்படி தான் பொழப்பு சிரிப்பாக சிரிக்குது. இப்போ எங்கடா இருக்கான்னு கேட்கலாம். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆகிட்டு. நம்ம கடைக்குள்ளேயே இருக்க முடியாது. ஏசிலேயே எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது. அப்படியே வெளியே வந்துடுவோம். இந்த கம்மாப்பா ரோட்டுக்கு வந்து வச்சுக்கோங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. வந்தீங்கன்னா நீ ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக இருந்துட்டு கொஞ்சம் காற்றாட போகலாம். நமக்கு என்னன்னு தெரியலங்க, கடையில் இருந்தாலே ஸ்ட்ரெஸ் ஆகுது. அவ்வளோதான். நான் எங்கள் கடையில் எடுக்கிறது வந்து லாக் எடுக்க எனக்கு பிடிக்கணுங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கோம். பட் அந்த வேலைக்கு போன இடத்துல போயிட்டு நம்ம லாக் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதோ உருப்படியாக வேலை பார்க்கக்கூடிய எங்கள் அம்மா இருக்கும். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மேனேஜர் இருக்கும். அதே நம்ம மாதம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். என் கடையில் வளர்க்குற அவனுக்கும் தெரியாது நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறது. தெரிஞ்சாங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம எது பண்ணுறோமோ நம்ம பண்ண விட மாட்டாங்க. அதுக்கு ஓவர் கமெண்ட்ஸ் வரும். நம்மளே அதை பண்ணி முட்டி மோதிடுவோம். தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ முட்டி மோதிடுவோம். அவ்வளோதானே. மணி பார்த்தீங்கன்னா 10:15 ஆகிப்போச்சு. அவ்வளோதாங்க. வந்து சாப்பிட்டேன். மணி பார்த்தீங்கன்னா 10:45. தூக்கம் கண்ணை கட்டிருச்சு. திரும்பி நாளைக்கு எந்திச்சு ஓடணும். அதை நினச்சாலே ரொம்ப வருத்தம் தான். இப்படி தான் பொழப்பு போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரொம்ப தேங்க்யூங்க.